எல்லா ஊர்லயும் சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும். மதுரையோட சிவனுக்கு பேர் வந்து சொக்கநாதர். ஏன் இந்த சொக்கநாதர்னு பேர் வந்துச்சுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் ஆக போது சித்திரை திருவிழா. மீனாட்சி வந்து முதல் நாள் ராத்திரி உட்காந்து யோசிக்கிறான், நம்மளும் மகாராஜாவோட மக, மதுரைக்கு ராணி, நம்ம கிட்ட வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, முத்து இருக்கு, பவளம் இருக்கு, நமக்கு கிரீடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கணவருக்கோ நமக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கோ என்ன இருக்கு? சாதாரண உத்ராட்சம் தான் இருக்கு. நம்ம கிட்ட பட்டா இருக்கு. நம்ம கஜானால பாத்தீங்கன்னா அவ்வளவு பட்டு. ஏன்னா மீனாட்சிக்கு கட்டக்கூடிய பட்டெல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது, அவ்வளவு விலை உயர்ந்த பட்டு. அப்படி இருக்கு என்கிட்ட பட்டு. ஆனா நமக்கு வரப்போற கணவருக்கு என்ன இருக்கு? சாதாரண புலித்தோல் இருக்கு. அப்போ மீனாட்சி யோசிக்கிறா, நமக்கு அழகு பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு அழகு சாதனம் இருக்கு, நம்ம கணவருக்கு என்ன இருக்கு? நம்ம வரப்போற கணவருக்கு என்ன இருக்கு? சாதாரண விபூதியை பூசிட்டு வருவாரு அந்த மனுஷன், என்ன பண்றது? மதுரையே சூழ்ந்து வரும் கல்யாணத்தை பார்க்க. நான் எப்படி என் முகத்தை காட்டுறது இந்த மதுரை மக்களுக்கு முன்னாடி? நானும் மகாராணி, அவரோ இங்க சுடுகாட்டுல இருக்கிறவரு, எப்படி வந்து பாண்டிய மன்னர் வந்து எங்க சேர்த்து வைக்க போறாரு அப்படின்னு மீனாட்சி ரொம்ப யோசிக்கிறாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து. காலையில ஆகுது, மீனாட்சிக்கு திருக்கல்யாணம். எப்படி பட்டத்து யானை மேல ஒருத்தவர் வராரு. அந்த வாலிபனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு. அந்த வாலிபனை கண்டு மதுரையே சொக்கி விழுந்தது. அதுதான் நம்மளோட சிவபெருமான். அதனாலதான் அவர் பேர் சொக்கநாதர், சொக்கேசன் வந்துச்சு. அந்த சிவனை பார்த்து மதுரை இவ்வளவு ஒரு அழகான மாப்பிள்ளைய நம்ம மகாராணி மீனாட்சிக்குன்னு மதுரையே சொக்கி விழுந்தனாலதான் மதுரைக்கு சொக்கநாதருக்கு பேரு சொக்கேசன்.